நகரின் மழைநீர் வடிகால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் திட்டமிடப்பட்ட விரிவான வடிகால் அமைப்பு திட்டம் ரூபாய் 1500 கோடி நிதி ஒதுக்கீட்டில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற நிலை காரணமாக தாமதமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை கோவை மாநகராட்சி சமீபத்தில் மாநில அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. சன்கான் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மூலம் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. 2023 மே மாதம் தொடங்கிய ஆய்வுப் பணிகளில் தற்போதைய உள்கட்டமைப்பு, நீர்நிலைகள், வெள்ள பாதிப்பு பகுதிகள் மற்றும் இயற்கை வடிகால்கள் குறித்த விரிவான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. மாநகராட்சியின் 100 வார்டுகளிலும் உள்ள 2885.875 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்த இத்திட்டம் இலக்கு கொண்டுள்ளது. இதற்கிடையே அடைப்பு ஏற்பட்டுள்ள வடிகால்களை மறுசீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. தற்போது உள்ள வடிகால்களை மாநகராட்சி சரியாக பராமரிப்பதில்லை. பல ஆண்டுகளாக குப்பைகளும் மண்ணும் அடைத்துள்ளன. தொடர் பராமரிப்பு இருந்திருந்தால் மறுகட்டுமானம் தேவைப்பட்டிருக்காது என சாய்பாபா காலனி குடியிருப்போர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கூறுகையில், மாநில அரசிடம் ரூபாய் 1500 கோடி நிதி கோரப்பட்டுள்ளது. தற்போது சாலை மேம்பாட்டு திட்டங்களில் கவனம் செலுத்தி வரும் மாநில அரசு இவ்வளவு பெரிய தொகையை படிப்படியாகவே ஒதுக்க வாய்ப்புள்ளது. நிதி கிடைத்தவுடன் ஒப்பந்த புள்ளி கோரி பணிகள் தொடங்கப்படும் என்றார்.